வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். அமேசானில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. அதுதான் இப்போ என்ன வாங்கினோம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிவ் அவே வந்து வின்னர் செலக்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கான கிஃப்ட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குதுங்கப்பா. அவங்களுக்கு வந்து கொரியரும் பண்ணுறதுக்கு அட்ரஸ்லாம் எழுதி ஒட்டியாச்சு. இன்றைக்கி தான் ஒரு அட்ரஸ் வந்தது. லாஸ்ட்டாக ஒரு வின்னர் வந்து அவங்க லேட்டாக தான் வந்து அட்ரஸ் அனுப்புனாங்க. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். நாளைக்கு வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கிடச்சிரும்ப்பா. எல்லாருமே வந்து கிஃப்ட் கிடச்சதுக்கு அப்புறமா கிஃப்ட் வாங்கிட்டோம் அப்படின்றது எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மாத மளிகை பொருட்களில் பணம் சேமிப்பது எப்படி அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குங்கப்பா. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அமேசானில் என்னென்ன வாங்கணும் அப்படின்றது பார்க்கலாம், சரிங்களா? அமேசானில் வந்து நான் மொத்தமாக தான்ப்பா புக் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது தனித்தனி பார்சலாக தான் வரும். ஒரு சிலது ஒன்றா வரும், தனித்தனியாக வரும், அந்த மாதிரி வரும். இப்போ வந்து வந்திருக்கிற பார்சலை ஒவ்வொன்றா பிரித்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய அட்டைப்பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம்ப்பா. பேக்கிங்லாம் பக்காவாக இருக்கும்ப்பா. பார்த்திங்க அப்படின்னா எதுவும் நகலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பேப்பர் பண்டல் வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா அட்டைப்பெட்டி மாதிரி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பார்சலாக வந்ததுங்கப்பா. இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தனித்தனியாக பார்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் நான் வாங்க மாட்டேன்ப்பா. இந்த மாதிரி சோப்பு ஷாம்பு ஐட்டம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 25% வந்து நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும்ப்பா. இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம் இதெல்லாம் வந்து அமேசானில் தான் நான் மேக்ஸிமம் வாங்குவேன்ப்பா. மற்ற பருப்பு ஐட்டம் இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிக்குவேன். இப்போ வந்து என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்றத தனித்தனியாக பார்க்கலாம் ஒவ்வொன்றா. விம் ஜெல், வாஷிங் லிக்விடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கீழே சிந்திடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா ஒட்டியிருப்பாங்கப்பா. இந்த மாதிரி தான் நல்லா வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஜென்டில் வாஷிங் மிஷினுக்காக வேண்டி இந்த லிக்யூடுங்கப்பா. இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். போன தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் வாஷிங் மிஷினுக்கு வாங்குகிற லிக்யூடு. இது வந்து விம் ஜெல்ப்பா. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எதுவும் லீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆலா, இது ரெண்டும் வந்து விம் லிக்யூடு. இந்த அட்டைப்பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்றதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பிஸ்கட் ஐட்டம்ப்பா. டார்க் ஃபேண்டசி அந்த பிஸ்கட் வந்து 2 பாக்கெட் இருக்கும். அது அட்டைப்பெட்டியில் வச்சுருப்பாங்க. அதையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிஸ்கட் ஐட்டம்லாம் ஹாஸ்டல் கொடுத்து விட்றதுக்காண்டி வாங்கினதுங்கப்பா. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா லீவ் விட்டுட்டாங்க. இப்போ அவங்க வந்து தான் அன்பாக்ஸ் பண்ணாங்க. இது வந்து வாஃபி சாக்கோ ரோலுங்கப்பா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட் வந்து 250. ஆனால் வந்து இது ஆஃபர் வந்து 50%, 125 ரூபா தான் ஒரு பாக்ஸு. அதே மாதிரி இது வாஃபியில் இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. எம்ஆர்பியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா விலை ரொம்பவே கம்மி. நான் வந்து மேலே ரேட் கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது எங்கள் பெரிய பாப்பாவுக்காக வேண்டி டார்க் ஃபேண்டசிலே வந்து காஃபி ஃபில்ஸ். இது வந்து சாக்கோ ஃபில்ஸ். இது வந்து இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 50%, 240 ரூபா. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 126 ரூபாயோ என்னமோ தான் நான் வாங்கினது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோ பாருங்கப்பா. இதுவுமே வந்து 2 பார் இருக்கும் ஒரு பாக்ஸில். இது வந்து 2 இது வாங்கியிருக்கு. இதோட ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்கப்பா. அடுத்தது வந்து ஜென்டில் லிக்விடுங்கப்பா. இது வாஷிங் மிஷின்காண்டி வாங்கினது. இதுவுமே நல்ல ஆஃபருங்கப்பா. 300 சில்லரை வரும். ரேட்டு வந்து அதானுங்க, பார்த்துக்கோங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது வந்து பேஸ்ட்டுங்கப்பா. இது 2 பேஸ்ட் இருக்கும் உள்ளே. இதுதான் கொஞ்சம் மடங்கி இருக்குது. பேக்கிங் வந்து ரொம்ப அழுத்தியிருப்பாங்க போல்.
மற்றபடி உள்ளேலாம் நல்லா இருக்குதுங்கப்பா. பெப்சோடென்ட் எக்ஸ்பர்ட்டு இதுவுமே நல்ல ஆஃபர் தான். இந்த ஆலாவில் மட்டும்தான்ப்பா ஆஃபர் எதுவும் இல்லை, எம்ஆர்பி ரேட்டுக்கு இருந்தது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா விம் லிக்யூட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் தான் போயிட்டுருந்தது. அடுத்தது வேனிஷ், இது வந்து சில சமயம் வாஷிங் மிஷினுக்கு போடுற மாதிரி இருக்கும்ப்பா, அதுக்காண்டி இது வாங்குவேன். அடுத்தது வந்து ஏரியல் வந்து லாஸ்ட் டைம் 4 கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தேன்ப்பா. அது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு டைல்ஸ் கழுவுறதுக்காக வேண்டி எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது 4 கிலோவுக்கு 2 கிலோ ஃப்ரீ ஏரியல் மேட்டிக் டாப் லோடு இருந்ததுங்களா, நல்ல ஆஃபர் இருந்தது. அதனால் வந்து இந்த தடவை இது வாங்கிட்டேன்ப்பா. இது வந்து மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐட்டம்லாம் வந்து அந்த பெரிய பாக்ஸில் இருந்தது. அடுத்தது வந்து சின்ன சின்ன கவரில் இருக்கிறதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து சோப்புங்கப்பா, ஹிமாலயா சோப்பு தான் வாங்குவோம். இது வந்து பை 3 get 1 ஃப்ரீப்பா. இது பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பியிலேருந்து நல்லாவே விலை கம்மி, 135 ரூபா எம்ஆர்பி. ஆனால் ரேட்டு வாங்கினது வந்து 105 ரூபா தான். இப்போ அடுத்த கவரில் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து பாடி ஸ்ப்ரேங்கப்பா. இதுவுமே வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க, எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ப்ரஷ்ஷுங்கப்பா. இதில் வந்து ஆஃபர் இல்லை, இது எம்ஆர்பி ரேட் தான். இது பை 2 get 2 ஃப்ரீ அந்த இது இருந்தது. இதில் எம்ஆர்பி ரேட்டே தான் இதில் இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் வந்து கார் ஷாம்புங்கப்பா. போன தடவை வந்து இது கடையில் வாங்கினோம்ப்பா, எம்ஆர்பி ரேட் தான் கொடுத்தாங்க. இது வந்து எம்ஆர்பி ரேட்டை விட ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்கப்பா. ரேட் என்னன்னு நான் போடுறேனுங்க. இது வந்து கடையில் வந்து போன தடவை வாங்கினது எம்ஆர்பி ரேட்டுக்கே வாங்கினாங்களா, அதனால் இந்த தடவை அமேசானில் பார்த்தோம், நல்ல ஆஃபர் இருந்ததுங்களா, அதனால் அதிலே வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் கார் கழுவுறது எங்கள் வீட்டில் அவங்களே கழுவிடுவாங்க, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதனால் இது வாங்கினது. அடுத்தது வந்து பாக்ஸில் வந்து ஷாம்பு இருந்ததுங்கப்பா. ஹிமாலயா ஷாம்பு தான் எப்பயும் வாங்குவோம். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர். நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கும்போது, மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு மணி சேவிங் ஆகும். இது வந்து ஹிமாலயாலே வந்து டெய்லி கேர் ப்ரோட்டீன் ஷாம்புங்கப்பா. இது வந்து எங்களுக்காண்டி 2 வாங்கினது. இது 2ம் வந்து பாப்பாவுக்காக வேண்டி வாங்கினது ஹாஸ்டலுக்கு. அது சப்ப தண்ணி தானுங்களா ஹாஸ்டலில், அதனால் வந்து அவங்களுக்கு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அப்படின்னு வாங்கினது. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, சரி அடுத்து ஹாஸ்டலுக்கு போகும்போது கொடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர், என்ன ரேட்டு அப்படின்றது பார்த்துக்கோங்கப்பா. இப்போ நான் வாங்கினதோட பில் அமௌண்ட்டு பார்த்திங்கனாப்பா, ஃபஸ்ட் ஐட்டம் வந்து 1166 ரூபா. அதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 315 ரூபாப்பா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3555 ரூபா. அதில் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 814 ரூபா. மொத்தம் நான் வாங்கின ஐட்டம் 4700 ரூபாய்க்கு வந்து 1150 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டுப்பா. இந்த மாதிரி நீங்கள் மணி சேவ் பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்ப்பா, இப்போ தான் வந்து அப்பார்ட்மெண்ட் புண்ணியாச்சன பூஜை நடந்தது. அதுக்கு வந்து சமையலுக்கு வாங்கின மளிகை ஜாமான் வந்து நிறைய மீதம் இருந்தது. ஸோ எனக்கு இல்லாத ஐட்டம் மட்டும் நான் அமேசானில் புக் பண்ணி வாங்கியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு உபயோகம்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா.